மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபே ராஜபக்சவின் மிக நெருங்கிய நண்பரும் சிங்கள அமைப்பொன்றின் தலைவருமான சாலிய டி ரணவக்க அதிரடி கைது. ரணில் விக்ரமசிங்கவின் மிக நெருங்கிய நண்பரும் பிரத்யேக ஆலோசகரும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அதிரடி கைது. சிஐடியிடம் பல உண்மைகளை உளறிய இசாரா செவ்வந்தி. கணமுல்ல சஞ்சீவ கொலையின் பின்னால் 5 பேர் தருண் என்ற நபருடைய பெயரை உச்சரித்ததால் தீவிர விசாரணைகள் ஆரம்பம். වැටුප දුන්නට කමක් නෑ දීමනාව නම් දෙන්න එපා අනේ පුතේ 109ටම වැලිකඩ යන්න වෙනවා කියලා அனுரவை வீழ்த்துவோம், வீட்டுக்கு அனுப்புவோம், எல்லோரும் ஒன்றிணைந்து பாருங்கள். அதிரடி அழைப்பு விடுத்த பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்வெல. பாதாள உலக கும்பல் ஒன்றின் தலைவர் சமபோசா அதிரடி கைது. விசாரணைகளின் போது 5 கொலைகளின் பின்னால் இவர் இருந்தமை உறுதி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதியமைச்சின் முன்னாள் செயலாளரும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் மூத்த ஆலோசகருமான சரித்த ரத்வத்தே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதானது 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு மிக முக்கிய சம்பவத்தின் தொடர்ச்சியாகும். 2015ஆம் ஆண்டு மாநில வர்த்தக மற்றும் இதர சேவைகள் கூட்டுத்தாபனம் மூலம் 50 தற்காலிக நெல் கிடங்குகளை இறக்குமதி செய்தது தொடர்பான விசாரணையுடன் தொடர்புடையது. இந்த இறக்குமதி தேவையில்லாமல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரூபாய் 90 மில்லியனுக்கும் அதிகமான செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இந்த விவகாரம் குறித்து மேலும் விசாரணைகளை நடத்தி வருகிறது. திரு ரத்வத்தே 2015ஆம் ஆண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் மூத்த ஆலோசகராகவும் செயற்பட்டுள்ளார். இந்த காலகட்டத்தில் அவர் இந்த தற்காலிக நெல் கிடங்குகளை இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் மூலம் இறக்குமதி செய்து 90 மில்லியன் ரூபாய்க்கு மேல் செலவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரச சொத்துக்களை வீண் விரயம் செய்தார் என்ற அடிப்படையிலும் தேவையற்ற முறையில் இறக்குமதி செய்தார் என்ற அடிப்படையிலும் அவர் மீது விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. சமூக ஊடக செயற்பாட்டாளரும் யூடியூப் ஊடக நிறுவனரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான சாலிய டி ரணவக்க தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் ராஜபக்சக்களுடன் மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவைச் சேர்ந்தவர் போல் நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரது 14 பயண நிறுவனம் மீதும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்றத்திற்கு சென்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு ஜீப் வாகனத்தில் பயணம் செய்யும் நேரடி காணொலியை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் அரசியல் காரணங்களுக்காகத்தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிங்கள அமைப்பின் முன்னாள் செயற்பாட்டாளர் என்று கூறப்படும் சாலிய யூடியூப்பில் சர்ச்சைக்குரிய காணொலிகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவராகவும் விளங்கினார். 47 வயதான சாலிய டி ரணவக்க 2008ஆம் ஆண்டு போரின் இறுதி கட்டத்தில் லெப்டினண்டாக போர்க்காலத்தில் நுழைந்தார். மேலும் தனது 12 ஆண்டுகால சேவையை முடித்த போது உளவுத்துறை பிரிவில் கேப்டனாகவும் இருந்தார். ஈழப்போரின் போது உளவுத்துறை அதிகாரியாக தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பின்னர் அவர் சிங்கள என்றால் என்ன என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். அரச புலனாய்வு பிரிவிலிருந்து ஜனாதிபதி புலனாய்வு பிரிவில் சேர்ந்த சாலிய ரணவக்க தனது 12 ஆண்டு சேவையின் போது பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் இணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராகவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டது மாத்திரமல்லாமல் அதற்கு எதிராக போராட்டங்களையும் நடத்தி வந்த ஒருவர் எனவும் தெரிய வந்துள்ளது. கத்தாரில் முன்னதாக கைது செய்யப்பட்டார். ஆனால் ராஜபக்ச அரசாங்கத்தின் ராஜதந்திர தலையீடு காரணமாக 3 நாட்களுக்குள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். அமெரிக்க குடிமகனாக உள்ளார். மேலும் அவர் சமீபத்தில் கனடாவில் வேலை வழங்குவதாக கூறி பலரையும் ஏமாற்றியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். වැටුප දුන්නට කමක් නෑ දීමනාව නම් දෙන්න එපා අනේ පුතේ 109ටම වැලිකඩ යන්න වෙනවා කියලා ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசை எதிர்த்து சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்வெல தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காவல்துறை சேவையின் கீழ்நிலையிலுள்ள ஒருவர் காவல்துறை அதிபரால் நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவார்கள். காவல்துறை அதிபருக்கும் மற்ற சிரேஷ்ட காவல்துறை அதிபருக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெறும். பனிப்போர் நிலவும். கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலை காணப்பட்டது. சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை அதிபர் தவிர்க்க வேண்டும். காவல்துறை அதிபரின் செயல்பாடுகள் வெறுக்கத்தக்கவை. அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படும் போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும். அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடு மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் திகதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம். ஒரு சில எதிர்க்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கு பெற்ற போவதில்லை. இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் தான் எதிர்வரும் 21ஆம் திகதி அனுர அரசாங்கத்திற்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம். அரசியல் கொள்கை வேறுபாட்டினால் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது. ஏனெனில் அரசியல் கூட்டணி அமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிரான பேரணியில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே எமது விருப்பம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனமுல சஞ்சீவ என்பவரின் கொலை தொடர்பாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இசாரா செவந்தியிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இசாரா செவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இசாரா செவந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கனமுல்ல சஞ்சீவவின் கொலையானது 5 பேர் மூலமாக செய்யப்பட்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவர்கள் முக்கியமாக கெசல் பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து, தருண், பிரதான துப்பாக்கிதாரியான சமிந்து தில்சான் மற்றும் இசாரா செவந்தி ஆகிய 5வரும் பிரதானமாக செயற்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் இசாரா செவந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கை காணொலி எடுத்து அவருக்கு அனுப்பிய இசாரா செவந்தியின் மாமா தொடர்பிலும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போது இசாரா செவந்தியின் மாமா தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இசாரா செவந்தி எங்கே இருக்கின்றார் என்பது முன்கூட்டியே அவரது மாமாவுக்கு தெரிந்திருந்தது என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த சமபோசா என்று அழைக்கப்படும் மதுசங்க என்பவர் கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வடக்கு போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சமபோச என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சமபோச என்பவரிடமிருந்து 26 கிராமும் 890 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சமபோசா என்பவர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த வெள்ள சாரங்க என்பவரின் நெருங்கிய நண்பர் என்றும் பல துப்பாக்கிச் சூட்டிலும் போதைப் பொருள் கடத்தலிலும் இவர் ஈடுபட்டுள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சமபோச என்பவர் 5 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணை கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் மரணமடைந்த மாணவரின் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து நீண்ட நேரம் நடைபெற்ற நிலையில் சனிக்கிழமை காலை வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் மரணமடைந்த நிலையில் பூவரசங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் ஆவார். குறித்த மாணவனுக்கு பகடிவதையின் போது வலுக்கட்டாயமாக மதுபானம் பருக்கியதால் மரணமடைந்துள்ளதாக மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேந்திரசேகரன் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார். அதன் பின்னர் குறித்த இளைஞரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெற்றிருந்த நிலையில் இளைஞனின் மரணத்திற்கான காரணம் முழுமையாக கண்டறியப்படாத நிலையில் அவரது இரத்த மற்றும் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான செறிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விசாரணையின் போது உயிரிழந்த மாணவரின் சகோதரி கடந்த 31ஆம் திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சிரேஷ்ட மாணவர்கள் தனது சகோதரருக்கு பலவந்தமாக மதுபானம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார்.
தனது சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இருந்ததில்லை என்றும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் பகடிவதை குறித்து பல தடவைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.